Hi and welcome back to our session. ஸோ இங்கிலீஷ்ல எப்படி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றது, எப்படி நம்ம ரீடிங் ஸ்கில் மூலமா மார்க் ஸ்கோர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ இதோட கண்டினியூஷனா இன்னைக்கு வந்து எரர் ஸ்பாட்டிங் அண்ட் ஃபில்லர்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எரர் ஸ்பாட்டிங் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் கிராமர் தெரிஞ்சா நம்ம அட்டன் பண்ணலாம். இன்னொன்னு கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்து கொடுத்துருக்கிற சென்டென்ஸை டீகோட் பண்ண தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணலாம், அக்யூரேட்டா அட்டன் பண்ணலாம். ஸோ ரொம்ப டீப்பா போய் எனக்கு எல்லா கிராமரும் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பேசிக் திங்ஸ் மூலமாவே நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். First question பாருங்க. The restrictions on the districts have been imposed on the basis of these categories which has not shown expected results yet. Restrictions அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்ப restrictions அப்படிங்கிறது plural form. எனக்கு have கொடுத்தது கரெக்டா இருக்கு. perfectல கொடுத்துருக்காங்க. perfect tenseல பண்ணப்பட்டது அப்படிங்கிறப்போ இட்ஸ் completed. ஸோ அந்த perfect tenseல சொன்னப்போ been யூஸ் பண்ணது கரெக்டா இருக்கு. On the basis of these categories. These categories அப்படிங்கிறது எனக்கு சிங்குலரா ப்ளூரலா, ப்ளூரல். ப்ளூரலை ஃபாலோ பண்ணி ப்ளூரல் வெர்பு தான் வரணும். இந்த இடத்துல ஏன் ஹேஸ் வந்திருக்கு? ஸோ ஹேஸ்க்கு பதிலாக என்ன வந்திருக்கணும், ஹேவ் வந்திருக்கணும். ஸோ அதான் தப்பு. ஓகேவா. அடுத்து பாருங்க. தி வோடஃபோன் ஐடியா ஓஸ் நியர்லி rupees 1.5 lakh crore for the government that included deferred spectrum payment and adjusted gross revenue dues. ஸோ அண்ட் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோமே. அண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய வெர்பு ஃபார்ம் வந்து எனக்கு கரெக்டா இருக்கணும். அதே டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க அட்ஜஸ்டட் எல்லாமே V2 யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா இருக்கு. வேற என்ன பார்க்கலாம். ஃபார் த கவர்மெண்ட் ஓகே கரெக்டா இருக்கு. வோடஃபோன் ஐடியா ஓஸ் நியர்லி. ஸோ அந்த ஓஸ் அப்படின்னா அது கடன் பட்டது. அப்ப அந்த ஓஸ் அப்படிங்கிற வேர்டை ஃபாலோ பண்ணி எந்த ப்ரிப்போஷன் கண்டிப்பா வரணும்னா டூ தான் வரணும். ஓகேவா. ஸோ அப்போ ஓஸ் நியர்லி rupees 1.5 lakh crore for the government கிடையாது. என்ன வந்திருக்கணும், to the government. கவர்மெண்ட்டுக்கு கடன் பட்டது. அந்த இக்குன்னு சொல்லி வரப்ப என்ன ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும்னா டூ தான் யூஸ் பண்ணணும். இந்த ரூல் தெரியல அப்படின்னா ஓஸை ஃபாலோ பண்ணி டூ தான் வரணும். ரெண்டு விதமா அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு என்னன்னா ஓஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா டூ தான் வந்திருக்கணும். இன்னொன்னு என்னன்னா ஃபார் த கவர்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டுக்காக கடன் பட்டிருக்காங்களா, கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு கடன் பட்டிருக்காங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த இக்குன்னு சொல்லி வரப்ப டூ தான் யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். ஓகேவா. அடுத்து பாருங்க. The members reaffirmed that there is no military solution to the conflict and declared that they do not support the restoration of the Islamic Emirate. So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், அண்ட் வந்திருக்கா. ஸோ அண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய அந்த வெர்ப் ஃபார்ம் பாருங்க. தி மெம்பர்ஸ் reaffirmed that there is no military solution. சொல்யூஷன் அப்படிங்கிறதுனால இஸ் ஒரே ஒரு விஷயம்ன்றதுனால இஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா இருக்கு. இங்க reaffirmed அப்படின்னு சொல்லி V2 யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க declaredனு சொல்லிருக்காங்க. என்ன வந்திருக்கணும், declared. ஓகேவா. declared that the 23-year-old Chopra became the first Indian javelin thrower to enter the finals of the games with a big throw of 86.65 meter that put him on top of the Group A qualification. So the 23-year-old Chopra. So specific-ஆ இவரை மென்ஷன் பண்ணி சொல்றப்போ than ஆர்டிகல் யூஸ் பண்ணிருக்காங்க. became the first ஒரு விஷயத்தை சொல்றப்போ இண்டிகேட் பண்ணி சொல்றப்போ the first சொல்லிருக்காங்க. கரெக்டா இருக்கு. enters the finals of the games with a big throw of 86.65 meter that put him on top of a Group A qualification. Group A qualificationக்கு மேல டாப்ன்றப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க. அப்ப என்ன வந்திருக்கணும், ஆன் தி டாப் ஆஃப் தி. ஓகேவா. ஆன் தி டாப் ஆஃப் தி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸ்பெசிஃபிக்கா சொல்றப்போ என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணணும், தேன்ற ஒரு ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து பாருங்க. ஆஃப்டர் பைபோல்ஸ் டு சிங்கி அண்ட் ஹண்டல் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ். ஸோ ரெண்டு கான்ஸ்டிடியூன்சின்றதுனால கான்ஸ்டிடியூன்சிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா இருக்கு. தி ஃபோக்கஸ் ஹாஸ் ஷிஃப்டட் இன்டு த டிசம்பர் எலெக்ஷன்ஸ். ஃபோக்கஸ் வந்து என்னாச்சா, ஷிஃப்ட் ஆச்சா. எதுக்கு ஷிஃப்ட் ஆச்சு, டிசம்பர் எலெக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அது பக்கமா டிசம்பர் எலெக்ஷன் பக்கமாக ஷிஃப்ட் ஆச்சு. அந்த இக்குன்னு சொல்லி வரப்ப என்ன யூஸ் பண்ணணும், டூ தான் யூஸ் பண்ணணும். எதுக்காக இன்டூ யூஸ் பண்ணிருக்காங்க, அதான் தப்பு. ஓகேவா. இன்டூன்ற ப்ரிபோசிஷன் எப்ப யூஸ் பண்ணுவோம், ஸோ இன்டூ அப்படிங்கிறது டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஓகே. ஸோ மோஷன் ஆஃப் பாடியை இண்டிகேட் பண்றப்ப தான் நம்ம இன்டூ யூஸ் பண்ணணும். இக்கு அப்படின்னு சொல்லி வரப்ப என்னதான் யூஸ் பண்ணணும், டூ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இதான் தப்பு. அடுத்து பாருங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் செட் தட் as much as 200 delegates. வாசிக்கிறப்பவே தப்பு தெரிஞ்சிருச்சு. மச்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மச்ன்றது எப்ப யூஸ் பண்ணுவோம், அன்கவுண்டபிள் நம்பருக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல 200 delegates அப்படின்னு கவுண்டபிள் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏன் நம்ம மச் யூஸ் பண்ணோம், மெனி.
ஓகேவா? மெனின்றது எப்ப யூஸ் பண்ணணும்? கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணணும். அன்கவுண்டபிள் நவுனுக்கு மச் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. Prayagraj Gangaputra, a documentary directed by Jay Prakash, who is posted as technical assistant at the Center for Theatre and Film at Allahabad University, has left an impressive imprint on the audience watching the documentary. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரி நேம் கொடுத்துருக்காங்க. யார் டைரக்ட் பண்ணாங்க? டைரக்டர் பை, பண்ணப்பட்டது யாரால்? பை ஜெயபிரகாஷ். ஹூன்ற ப்ரிபோசிஷன் ஜெயபிரகாஷ் இண்டிகேட் பண்ணது கரெக்டா தான் இருக்கு. ஹூ இஸ் போஸ்டட் அஸ், இப்போ அவரை போஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னவா போஸ்ட் பண்ணிருக்காங்க? அஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். எல்லாமே கரெக்டா இருக்கு. எங்க ஒரு பிளேஸ் இண்டிகேட் பண்றப்ப என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? அட்ன்றது யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு. நோ எரர், நோ எரர். ஸோ அடுத்து ஃபில்லர்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஸோ ஃபில்லர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா ரீட் பண்ணி பார்க்கணும். ரீட் பண்ணி பார்த்து அந்த கண்டென்ட்டுக்கு என்ன வேர்டு எனக்கு சூட் ஆகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியானதை நான் சூஸ் பண்ணணும் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ். இங்க பாருங்க. SEBI believes that any move to transfer its dash funds. ஸோ ஃபண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அடுத்த சென்டென்ஸ் நம்ம வாசிக்கவே தேவையில்லை. என்ன சொல்ல வராங்கன்றதே நமக்கு தேவையில்லை. செபியோட ஃபண்ட் எப்படி இருக்கும்? ஸோ செபி நம்புறது என்ன நம்புது அப்படின்னா, ஏதோ டிரான்ஸ்ஃபர் இட்ஸ் டேஷ் ஃபண்டு. செபியோட எந்த ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? ஃபண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களாம். ஸோ எப்படிப்பட்ட ஃபண்டு? அதிகமான ஃபண்டை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ அந்த அதிகம் அப்படின்னா கீழே ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு? சர்ப்ளஸ் அண்ட் எக்ஸஸ். வேற எதுவுமே எனக்கு வராது. புரிஞ்சுச்சா? சர்ஃபீட்டு கிடையாது, ரெகுலர் கிடையாது, அக்சஸ் கிடையாது. எல்லாமே வேற வேற மீனிங். அதிகமான ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ எதுதான் பண்ணுவாங்க? அதிகமான ஃபண்டை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ சர்ப்ளஸ் ஃபண்ட் இல்லைன்னா எக்ஸஸ் ஃபண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸஸ் ஃபண்ட். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அடுத்த ஆப்ஷன் இன்னொரு பிளாங்கும் இருக்கு. அப்ப ஏயா பியான்றது எனக்கு தெரியல. சோ அடுத்து இங்க பாருங்க, இன்சென்டிவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க அக்யூசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்யூசேஷன் என்னது? அபகரிக்கிறதா? சோ அக்யூசேஷன் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல ஃபண்டுக்கும் அக்யூசேஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல. அப்ப ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? சோ அந்த கண்டென்ட் என்ன சொல்ல வருதுன்றது கூட எனக்கு தேவையில்லை. அந்த ஒரு பர்டிகுலர் வேர்ட் மூலமா நான் என்ன பண்ணிக்கலாம்? என்னோட ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கலாம். So அடுத்த question பாருங்க. Iran and India with the dash of the other countries must cooperate closely to dash the capabilities of the Afghan government. So என்ன பண்றாங்க? ஈரானும் இந்தியாவும் மற்ற அதர் கண்ட்ரிஸோட, அடுத்த கண்ட்ரிஸோட சேர்ந்து ஏதோ பண்றாங்க. ஸோ அது பண்றது மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆப்கான் கவர்மெண்டோட கெப்பாசிட்டியை வந்து என்ன செய்யறாங்க? ஏதோ சம்திங் இன்க்ரீஸோ அல்லது டிக்ரீஸோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல இந்த கண்ட்ரிஸோட சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? கோஆபரேட் பண்ணலாம், அசிஸ்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் வித் தி சப்போர்ட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ். ஸோ எல்லாமே வரலாம். வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ், வித் ஹெல்ப் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ், வித் சப்போர்ட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ், வித் கோஆபரேஷன் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே வரலாம். பட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வராது. அப்ப ஆப்ஷன் ஏ நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ ஆப்கான் கவர்மெண்டோட கேப்பபிலிட்டிஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எதர் தே கேன் இம்ப்ரூவ் ஆர்எல்ஸ் டிக்ரீஸ்ன்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ எனக்கு ஆப்ஷன் சி எலிமினேட் ஆயிரும், டி எலிமினேட் ஆயிருமா. அப்ப இம்ப்ரூவ் பண்றாங்களா டிப்ளீட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியும். இப்போ ஆப்கான் கவர்மெண்ட் கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சோம் அப்படின்னா, ஆப்கான் கவர்மெண்ட் யாரால கையாளப்பட்டுச்சு? தாலிபான்ஸால கையாளப்பட்டுச்சா? அப்ப தாலிபான்ஸ் வந்து கையாளுறாங்க அப்படின்னா அவங்களோட கெப்பாசிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோமா அடுத்த கண்ட்ரியோட சேர்ந்து? கண்டிப்பா என்னதான் செய்வோம்? நம்ம டிப்ளீட் தான் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் இ இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க. The film Udda Punjab faced several cuts at the hands of the censor board and dash before its release, but Alia won dash for her portrayal. So இந்த இடத்துல நான் அந்த செகண்ட் ஃபில்லர் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சரை சூஸ் பண்ணலாம். ஏதோ சம்திங் நடந்திருக்கு. ஓகேவா? பட் ஆலியா பட் வந்து என்ன பண்ணிருக்காங்க? அவங்களோட போர்ட்ரேலுக்காக ஏதோ வின் பண்ணிருக்காங்க. அப்போ வான் அப்படின்னு சொல்லி வந்தா இட் இஸ் அ பாசிட்டிவ் திங்க். பாசிட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவான ஒரு வேர்டை தான் நான் சூஸ் பண்ணணும். அப்ப கண்டிப்பா எனக்கு கிரிட்டிசிசம், கிரிட்டிக்ஸ், பேட்டில்லாம் எதுவுமே வராது. ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்ட். பிரைஸ். ஓகேவா? அவங்க என்ன போர்ட்ரே பண்ணாங்களோ அவங்க ரோலுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க? புகழ் பெற்றாங்க, போற்றப்பட்டார்கள். அப்படிங்கிறப்ப நம்ம பிரைஸ் அப்படிங்கிற வேர்டை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. வேற எதையுமே நான் ரீட் பண்ண தேவையில்லை. அடுத்து பாருங்க. an FIR has been registered dash cricketers. ஸோ FIR வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. யாருக்கு மேல அப்படின்னா இவங்க மேலலாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்ப கண்டிப்பா என்ன வந்திருக்கணும்? அகெயின்ஸ்ட் தான் நம்ம சொல்லுவோம். வித் பை எல்லாம் யூஸ் பண்ணுவோமோ பண்ண மாட்டோம். அப்ப ஏ, சி, இ வந்து முடிஞ்சிச்சு. இருக்கிற ஆப்ஷன் பி அல்லது டி மட்டும்தான். அடுத்த பிளாங்க் பாருங்க. கான்ட்ரோவர்சி கொடுத்துருக்காங்க. ஃபார் தயர் கான்ட்ரோவர்சி ரிமார்க்ஸ் சொல்லுவோமா?
எப்படிப்பட்ட ரிமார்க்ஸ்? எனக்கு அட்ஜெக்டிவ் வேணும் அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? கான்ட்ரோவர்ஷியல் ரிமார்க்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, ட்ரம்ப் புட் பாகிஸ்தான் on notice for dash terrorist organization to destabilize neighboring countries and dash the country. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன பண்றாராம்? பாகிஸ்தானுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாரு. எதற்காக அப்படிங்கிறப்போ இட்ஸ் a reason. ரீசனை சொல்றப்போ ஃபார்ன்ற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா இருக்கு. ட்ரம்ப் புட் பாகிஸ்தான் on notice for dash terrorist organization. பாகிஸ்தான் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஏதோ பண்ணிருக்காங்க. அதுக்காக ட்ரம்ப் என்ன பண்றாரு? நோட்டீஸ் கொடுக்குறாரு. சோ அவங்க என்ன பண்ணிருந்தா நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க? டிமோட்டிங், ஷெல்டரிங், ரிவார்டிங். சோ என்ன பண்ணிருந்திருக்கலாம்? அவங்க என்ன பண்றாங்க? கண்டிப்பா டிஸ்கரேஜ் பண்ணிருந்திருக்க மாட்டாங்க. டிஸ்கரேஜ் பண்ணா நம்ம ஏன் நோட்டீஸ் கொடுக்க போறோம்? சோ ஆப்ஷன் ஏ வராது. சோ அடுத்து பாருங்க, டு destabilize neighboring countries and dash the country. சோ அந்த கண்ட்ரியை வந்து அவர் என்ன பண்ணாரு? நோட்டீஸ் கொடுத்து வார்ன் பண்ணாரு. சோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ எனக்கு செகண்ட் பிளாங்க் தான் என்னோட கீவேர்டேன்னு. சோ புரிஞ்சுச்சா? சோ என்ன சொல்றாரு? ட்ரம்ப் வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்காரு பாகிஸ்தானுக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து சப்போர்ட் பண்றதுனால. அதனால அவர் என்ன பண்றாரு? நோட்டீஸ் கொடுத்திருக்காரு அண்ட் டேஷ் த கண்ட்ரி அப்படிங்கிறப்ப வார்னிங்கும் பண்ணிருக்காரு. ஓகேவா? சோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர் அண்ட் வார்ன் தி கண்ட்ரி. அடுத்து பாருங்க, பாகிஸ்தான்ஸ் ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ் have dashed to around $8 billion, just enough to dash about 2 months of imports. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தானோட ஃபாரின் கரன்சி ரிசர்வ் என்ன ஆயிருக்கான்? $8 billion வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் இந்த இடத்துல $8 billion பார்த்த உடனே கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்தா ரைசன் அப்படிங்கிற வேர்டை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி. பட் இந்த இடத்துல என்னோட கீவேர்டு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஜஸ்ட் எனஃப் அப்படிங்கறதா என்னோட கீவேர்டு. இன்கேஸ் என்னோட ரிசர்வ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோமா? கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம். என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வந்து எனக்கு கம்மி ஆயிடுச்சு. கம்மியானதுனால எனக்கு அந்த 2 months ஆஃப் இம்போர்ட்டை மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடிஞ்சது? கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஸோ நம்ம ரீடிங் ஸ்கில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற சென்டென்ஸை கரெக்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண முடியும். எல்லா ஃபில்லர்ஸ் கொஸ்டின்லயுமே ஒவ்வொரு கீவேர்டு இருக்கும். அந்த கீவேர்டை நம்ம புடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம்? கரண்ட் எரர் ஸ்பாட்டிங் வந்து எப்படி அட்டென்ட் பண்றது, அதே மாதிரி ஃபில்லர்ஸை வந்து எப்படி ஈஸியா நம்ம ரீட் பண்ணி ஆன்சர் போடுறது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இன்கேஸ் எனக்கு மித்த வேர்ட்ஸோட மீனிங் தெரியாட்டி கூட ஒரு சில இடத்துல கண்டிப்பா எல்லா ஃபில்லர்ஸ்லயுமே எனக்கு ஒரு ஹிண்ட் இருக்கும். அந்த ஹிண்ட்டை நம்ம புடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்களா சால்வ் பண்ணி பாருங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கே ஆன்சர் வந்து ரீட் பண்றப்பவே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ hope this session is useful and thank you for watching.